ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர்னா என்ன சார்? ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எதுனாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயிற்று வலி வரலாம், இல்லை வந்து வேற எதனாச்சும் வந்து தலைவலி வரலாம். ஸோ அப்படி வர்றப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓபியா வந்து டாக்டரை போய் பார்ப்போம். ஓபியா வந்து பார்க்குறப்ப டாக்டர் எடுத்த உடனே வந்து சில டிசீஸுக்கு அட்மிஷன் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பார்த்து வந்து ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தாக்க நமக்கு அட்மிஷன் தேவையில்லை. இன்கேஸ் நார்மலாக இல்லை ஓரளவுக்கு சின்ன பிரச்சனை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 டேஸ்க்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 டேஸ் நம்ம டேப்லெட் வந்து சாப்பிட்டு பார்க்குறோம். ஸோ அப்பயும் வந்து நமக்கு சரியாகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து அடுத்ததாக வந்து மருத்துவர் வந்து அட்மிஷன் போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அட்மிஷன் நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். ஒரு ஸ்கேன் பார்த்துருப்போம், டாக்டரை பார்த்துருப்போம், மெடிசின் வாங்கியிருப்போம். ஸோ அந்த இதுக்குரிய செலவுகள் எல்லாமே வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ரீ. அதே நேரத்தில் வந்து அட்மிஷன் ஆகிறோம். அட்மிஷன் ஆகிட்ட பிறகு ஒரு 2 டேஸ் இல்லைன்னா 5 டேஸ் வந்து அட்மிஷனில் இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணின பிறகு டாக்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருந்தாலும் ஒரு ரிவ்யூன்னு சொல்லி ஒரு 5 டேஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அட்மிஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு திரும்ப ஒரு ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஒருவேளை வந்து அந்த நேரத்தில் ஒரு சிடி ஸ்கேன் பார்க்க சொல்லலாம், அதுக்குரிய ஆகிற செலவு, அப்புறமா வந்து டாக்டரை பார்க்குற ஃபீஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் எதுனாச்சும் மெடிசின் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒன்று தான்.